ஹாய், இது ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே எடுத்த vlog தான். நான் அம்மா வீட்டில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஆஃப்டர்நூன் வரை எடுத்திருக்கேன் இந்த vlog. காலையில் எந்திரிச்சோடனே நைட்டே ஊற வச்சுட்டு படுத்திருந்த வெந்தய தண்ணி தான் குடிப்போம். நானும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சுப்போம். பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால இது குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறேன். அப்பாவுக்கும் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். நாங்கள் என்னைக்காச்சும் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலோ இல்லை நான் அம்மா யார் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணுவோம். அப்பா வந்து காலையில் சீக்கிரமாகவே மார்க்கெட் கிளம்பிடுவாங்க. அதனால பெருசாக பேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒருவேளை அவர் லேட்டாக போனால் நாங்கள் எந்திரிக்கிற டைம் கரெக்டாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒன்று பேக் பண்ணி கொடுத்துருவோம் சீக்கிரமாக. அன்னைக்கு வந்து இதுதான் பேக் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா கேட் பீன்ஸ் எல்லாமே போட்டு சாமையில் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவருக்கு சுகர் இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதை பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். சாம்பாருக்கு அம்மா வந்து கேட் பீன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்களா, அப்படியே அதையே போட்டு வச்சிட்டோம். அவர் வேறு நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுடலான்னு ஐடியாவில் இருந்தேன். லேட் ஆச்சு, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொன்னார். சரி இதுனா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும், டக்குன்னு குக்கரில் செஞ்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இது ரொம்பவே ஹெல்த்தி, யார் வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். கூடவே வந்து மோர் தான் கொடுத்து விட்டுருந்தேன். நைட்டே வந்து பெரை ஊற்றாமல் படுத்துட்டனால முன்னாடி நாள் ஃப்ரிட்ஜில் இருந்த தயிரே எடுத்து தான் சிலுப்பி கொடுத்து விட்டுருந்தேன். எருமைத்தயிர் அப்படிங்கிறதுனால சிலுப்பு அந்த வெண்ணெய் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ கொழுப்பு அப்படியே மிதக்குது. அந்த மோர் சிலுப்பு மேலே வருது. அப்படியே மோரும் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக விசிலும் போயிடுச்சா அப்படியே எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியும் கொடுத்துட்டேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வேணால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே அம்மாவும் எந்திரிச்சு வந்தாங்க, அவங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு எங்கள் அம்மா டெய்லியும் டீ தானே குடிக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாளாச்சு பால் குடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால. அப்புறம் என்ன இந்த ப்ரோட்டீன் பவுடர் தான் குடிச்சிட்ருக்கேன். உங்களில் யாராவது இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிறீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். வெந்தய தண்ணி குடிச்சிட்டு நேற்றும் வச்சுருந்தேன் வெந்தயத்தை, சரி வெளியில் கொண்டு போய் போட்டு விடலான்னு. இது ஆல்ரெடி ஒரு vlog போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெந்தயத்தை சும்மா வீசி போட்டதுலேயே நிறைய வெந்தயக்கீரை வந்துருந்துச்சு. இதை வந்து பிடுங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். அது டைம் ஆகிடுச்சு, பிடுங்குற டைம் ஆகிடுச்சு. பட் ஆனால் பிடுங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், செய்கிறனே கரெக்டாக பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்கு. நான் ஆல்ரெடி வச்சுருந்த வெந்தயத்தையும் சும்மா வெளியில் கொண்டு வந்து தூவி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு போயிட்டேன். அம்மா வந்து சாம்பார் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே யூஸ்வலாக வந்து நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம் பருப்பு, அப்படியே குண்டாலே வேகறதுக்கு வச்சுருவோம். இந்த ரசம் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா இதில் வரமிளகா, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு மல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஒரு கை ஃபுல்லாக பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஒரு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து பருப்பு வேகும் போதே தக்காளி எக்ஸ்ட்ராவாக அதில் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணணுன்னா தக்காளியை ஃபஸ்ட்டு வேக வச்சு புளி தண்ணியில் அப்படியே போட்டுட்டோம்னா அதை ஃபுல்லாக கரைச்சி எடுத்துட்டு தாளிக்கும் போது வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருங்க. நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே இறக்கிடுங்க. கொஞ்சம் கருகிருச்சு, பாப்பா அழுதுனால அம்மா இடையில விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் கருகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக நுரக்கட்டி வந்தோடனேயுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து சாம்பாரும் வெந்துருச்சு. முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு வாழைக்காய் இருந்துச்சு, அதில் என்ன பண்ணுறது, பொரியல் பண்ணுறதா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சும்மா இந்த மசாலா எல்லாமே போட்டு நான் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அம்மாவுக்கு வந்து கடல கொடுத்துருந்தாங்க கடையில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இதில் நல்லது எல்லாமே பொறுக்கி வைக்கிறேன், தனியாக நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனியாக பொறுக்கி வச்சுட்டு போகிறேன்னு அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. தாத்தா கொண்டு போய் அந்த தண்ணி காய வைக்கிற அடுப்பில் வச்சு தான் வேக வச்சு கொண்டு வந்தாங்க. பாப்பாவும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான். நானும் ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்கேன் தொட்டலில் வச்சு. ஆனால் அவள் தூங்குற மாதிரியே தெரியல. இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட அவளை ஆட்டிகிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவள் தூங்குற மாதிரி தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா பாப்பாவோட துணி எல்லாமே துவைச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதையும் போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். பார்க்குறக்கு ஆள் தான் குட்டி, பட் ஆனால் நேற்றுலேருந்து இன்னைக்குள்ளே, அதாவது ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் மார்னிங்குள்ளே இவ்வளோ ட்ரெஸ் மாற்றிடுவாங்க மேடம். நான் துணி காய போட்டு வரதுக்குள்ளேயே ஒரு சின்ன நேப் எடுத்து எந்திரிச்சாச்சு. கொஞ்ச நேரம் இந்த ப்ளே ஜிம் மேட்டில் வந்து படுக்க வச்சுருந்தேன். இது வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் கிட்ஸ் எல்லாம் 2 to 6 months இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு.
தம்பி காலேஜ்லேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து காய போட்டிருந்தான். எப்போ வந்தாலுமே அவனே மிஷினில் போட்டு காய போட்டுப்பான். நம்ம ஹெல்ப்பை என்றைக்குமே எதிர்பார்க்கவே மாட்டான். அவன் வேலையை அவன் பண்ணிக்குவான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்து கடையிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. டெய்லி பொருள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது கடையிலேருந்து. நம்மலாம் தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், டெய்லியும் போய் கடையில் நின்றுருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக தீர்றது ஒன்றே ஒன்று, என்ன 2 பொருள் இருக்குது. என்ன அப்படின்னா டீ தூளும் சர்க்கரையும் தான். சர்க்கரை டீ தூள் இல்லைன்னா அவ்வளோதான், பைத்தியமே பிடிச்சிற மாதிரி ஆயிரும். அதனால எப்போ கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி சேர்ந்து கொண்டு வந்துடுவாங்க. நான் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். நம்ம டீ போடுறப்ப எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத எடுத்து மாற்றி போட்டுக்கிறது. டீ தூள் சர்க்கரை இல்லைன்னா அவ்வளோதான், வீடே 2 ஆயிரும். அப்படி தான் போகும். இடையில நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அந்த வீடியோ நான் எடுக்கல, மறந்துட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து கடையிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து இனிப்பு பணியாரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேருந்தோ எனர்ஜி வந்த மாதிரி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. பாத்திரம் வாஷ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சரண் டி கோட்ஸ் சேனலில் க்ரைம் ஸ்டோரிஸ் கேட்குறது உண்டு. உங்களுக்கு யாருக்காவது அந்த பழக்கம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காயும் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரொம்ப சிம்பிளான ரெசிபி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். வீடு ஃபுல்லாமே வந்து என்னமோ மீன் பொரிக்கிற வாசம் மாதிரி வந்துட்டு இருந்தது. நல்லாவே இருந்துச்சு. அதுவும் சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்றதுக்கே ஒரு 3 மேலே ஆகிடுச்சு. தம்பி ஒரு ஸ்நாக் வாங்கிட்டு வந்திருந்தான் ஸ்வீட், அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு டேவை நான் முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.